இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அதுவும் ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிக்கிட்டு இருக்காங்க, அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்சி என்பதற்காக எங்கள் ஆட்சி மீது 1000 பழி போடலாம். ஆனாலும் தமிழக மக்களுக்கு உண்மையை உணர்த்த வேண்டியது நம்மளோட கடமை. மின்வெட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும் வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக எதிர்பாராமல் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடங்களை விரைந்து சரி செய்வதில் 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. கூடுதலாக தற்போது 77 புதிய மின் தடை நீக்க மையங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும்.